கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. ஜெபிப்போம். ஏசப்பா, எங்களை அன்புக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் கூட இந்த 2025 வருடத்தில் இந்த லெந்து நாளை நாங்கள் அனுசரிக்கும்படியான் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஜீவனையும் கொடுத்து தகப்பனே மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு கூட ஆணுடைய தோத்திரமாப்பா. தகப்பனே, இந்த லெந்து நாளிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாள் முடியும் வரை என் தேவன் ஏற்றுக்கிறது எங்களோடு இருந்து நாங்கள் எப்படி உங்களுக்கு உண்மையாய் இந்த லெந்து நாட்களிலே இருக்கிறது மட்டுமல்ல, இந்த லெந்து நாள் முடிந்தும் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். என் தேவன் இயேசு நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பது சுத்த கிருபை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்வது அவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த உரிமையும் அவர் கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதெல்லாம் நம்ம எப்பவுமே என்றைக்குமே மறந்து போயிடக்கூடாது. கல்வாரி சிலுவையினுடைய இரத்தத்தை நமக்கு கிரியமாய் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே இப்பொழுது நாம் பிரவேசித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை, அந்த லெந்து நாளை நாம் அனுசரிக்கக்கூடிய அந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, தேவனுக்கு சொந்தமானவர்களே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கிருபையாக இருக்கிறது. நாம் இந்த லெந்து நாளை தவக்காலம் என்று சொல்லுகிறோம், லெந்து நாட்கள் என்று சொல்லுகிறோம். இந்த லெந்து நாள் என்பது அவருடைய பாடுகளை நினைத்து அந்த துக்கத்திலே நாம் பங்கெடுத்து அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமாய் கடைசி கால எழுப்புதல் வரைக்கும், இதோ அவருடைய அழைப்பு, எழுப்புதலுடைய அழைப்பு வரைக்கும் நாம் அவருக்கு முன்பாக தகப்பனே தலை குனிந்து போய்விடாதபடி நமக்கும் ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த லெந்து நாளை நாம் அனுசரிக்க வேண்டும். இந்த லெந்து நாளிலே நாம் எப்படியெல்லாம் இருந்து அவர் நமக்காக பாடுபட்டு நமக்காக சிலரோடு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி நமக்காக அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரிக்க வேண்டும். இந்த லெந்து நாளில் இந்த 40 நாள் என்பது 46 நாட்கள் வருகிறது. ஆனால் அது 6 நாட்கள் அது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்கிறதுனால குறைக்கப்பட்டு 40 நாளாக இந்த லெந்து நாளை நாம் அனுசரித்து அந்த லெந்து நாளை நாம் பின்பற்றி வருகிறோம். இந்த லெந்து நாளிலே அவர் அடிக்கப்பட்ட நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை அவருடைய சரீரத்தில் பிழிந்தெடுத்து நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இந்த 40 நாள் அவருடைய பாடுகளை நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல, இந்த லெந்து நாள் முடிந்தும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய பாடுகளை நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நாளை நாம் லெந்து நாள் தவக்காலம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த தவக்காலத்திலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். நம்ம வீடு கூட ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஒரு அழுக்கு துணி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளாய் பிரவேசிக்கக்கூடிய தேவாதி தேவன் நம்ம வீட்டிற்குள்ளேயும் உலாவக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த லெந்து நாளுங்கிறது அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார்னு மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு அவர் இந்த லெந்து நாளை சிலுவையினுடைய பாடுகளை நமக்காக, நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னைத்தானே தேவனுடைய குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த லெந்து நாளிலே நாம் மிகவும் பரிசுத்தமாய் இருப்பது மிகவும் முக்கியம். இந்த லெந்து நாளிலே நாம் ஆராதிப்பது, குடும்பமாய் ஜெபிப்பது, தேவனை நோக்கி பார்ப்பது, அவருடைய பாடுகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக அவருடைய இரத்தத்தை அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுப்பதற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக இவ்வளவு பாடுபட்டார் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவர் உயிர் தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த உயிர் தெளிந்த வல்லமை இல்லைன்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்க முடியாது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது.
வேதமே இருந்திருக்காது. அவர் உயிர் தந்த தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்னு சொல்றாங்க, ஆனால் இவர் மட்டும்தான் உயிர் தந்த தேவன். எல்லாமே ஆவியாய் இருக்கிறது. அந்த ஆவி கல்லாய் இருக்கிறது. அது கட்டையாய் இருக்கிறது. ஆனால் நம் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தந்த தேவன். அவர் ஆவியா இல்லை, உயிர் தந்த தேவன். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மனிதனாய் இருக்கிறார். பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நமக்காக உதவி செய்ய மீண்டுமாய் அவர் உயிர் தந்தார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையினுடைய பாடுகளை நினைத்து அவரை ஆராதித்து நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் பரிசுத்தமாய் வாழ, என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ நாம் லெந்து நாட்களை அனுசரிக்க வேண்டும். லெந்து நாட்களை ஒரு சொல்லுவாங்க நல்லா சாப்பிடலாம், நல்ல அவர் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தந்துட்டாரு, நாம் நல்லா சாப்பிடலாம், நாம் அவர் நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படியல்ல. ஒரு மணவாளன் ஒரு சிறையில கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சித்திரவதைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு மணவாட்டி புசித்து குடித்து எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவர் நம்மை மணவாட்டி என்று சொல்லுகிறார். அவர் மணவாளன், நாம் அவருக்கு மணவாட்டி. அவர் அந்த பிடியிலே, அந்த சிறையில, கல்வாரி சிலுவையினுடைய அந்த உயிர்த்தெழுதலிலே வருவரைக்கும் மணவாட்டி விழித்திருந்து பார்த்து கொண்டிருப்பாள். அப்படி நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்ற கடவுளை போல் அல்ல. இவர் ராஜாதி ராஜா. இவர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இவர் உயிர்ப்பிக்க கூடியவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவர், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன், எல்லா தேவர்களை விட மேலானவர், எல்லா தேவர்களை விட உயர்ந்தவர், எல்லா தேவர்களை விட புகழப்படத்தக்கவர், எல்லா தேவர்களை விட பயப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் கடவுளாய் கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே ஏனோ தானோ என்று கிறிஸ்தவர்களாய் நாம் ஏதோ இருக்காதபடி இந்த 40 நாள் முடியும் வரை ஏதோ தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் இந்த லெந்து நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது தவக்காலம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த தவக்காலத்திலே தேவனுடைய சிலுவை பாடுகள், ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு அவமானமும் நமக்காக, எனக்காக, என்னுடைய பாடுகளுக்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என் கட்டுக்களை உடைப்பதற்காக, பிசாசனுடைய வல்லமை மேற்கொள்வதற்காக, பிசாசனுடைய வல்லமை மேற்கொள்ள அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவரே எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் இந்த 40 நாள் 2 நாட்களில் நினைத்து நாம் பரிசுத்தமாய் அவரை ஆராதித்து அவருடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியா இந்த லெந்து நாளம் 40 நாள் மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாள். அந்த 40 நாள் முடிஞ்ச நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஜீவனுள்ள நாள் எல்லாம் இந்த 40 நாள் நாம் எப்படி நாம் இருக்கிறோமோ, உண்மையாய் பரிசுத்தமாய் இருக்கிறோமோ, அதே போல தேவனுடைய வருகை மட்டும் நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருந்து அவருடைய வருகைக்காக, கடைசி கால எழுப்புவதற்காக நாம் ஆயத்தப்பட்டிருப்போம். தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது. ஆமேன். இப்பொழுதும் கூட தகப்பனே, இந்த லெந்து நாள் முடியும் வரை ஏசப்பா உமக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாக இருந்து இனியும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இதோ என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சிருக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுலமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த கர்த்தர் செய்த சகல